ஹாய், வெல்கம் டு ஜர்னி வித் ரேவா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நான்வெஜ் குக்கிங் தான். நானும் எங்கள் அத்தையும் தான் ஷேர் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ கிச்சனில் நடக்கிற கம்ப்ளீட் அட்ராசிட்டிஸ் நாங்கள் என்னென்னலாம் குக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த லாங் வீடியோவில் போடுறோம். கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இல்லை, ரொம்ப லாஸ்ட் மினிட் பிளான், ஹெவி பிளான் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அரைக்கலான்னு சொல்லிட்டு உரிச்சிட்ருக்கேன் நான் இந்த சைடு. அந்த சைடு திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்காக எங்கள் அத்தை மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். மட்டன் அண்ட் சிக்கன். மட்டன் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்காக, சிக்கன் பார்த்திங்கன்னா ஹனி கார்லிக் சிக்கனுக்காக. இந்த மட்டன்லேயே கொஞ்சம் எலும்பு எடுத்து எங்கள் அத்தை தால்ச்சாக்கு செஞ்சுருவாங்க. இந்த க்ரீன் கலர் மசாலா தான் இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கரெக்டான ரேஷியோவில் அரைக்கணும். எங்கள் அத்தை தலப்பாக்கட்டு பிரியாணி செய்யறதுல ஒரு ப்ரோ, சூப்பராக செய்வாங்க பிரியாணி. நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்ளீனிங் பார்த்திங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் அண்ட் ப்ரான். சிக்கன், வஞ்சரம் ஃபிஷ் அண்ட் ப்ரான் நான் குக் பண்ணுவேன். பிரியாணி அண்ட் தால்ச்சா இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கிச்சனே கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது, பிகாஸ் நிறைய குக்கிங்ன்றனால. இப்படி வீடியோ எடுக்கும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி என் குக்கிங் நல்லா இருக்கா இல்லை எங்கள் அத்தை குக்கிங் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அத்தை இங்கே பாருங்க, எங்கள் அத்தை இஞ்சி பூண்டு உரித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் கிச்சனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. மசாலா தடவுறோம். நான் ஏன் மசாலா போடுறேன்னா எங்கள் அத்தை வேண்டாம், வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போடு அப்படின்னாங்க. ஸோ உப்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இப்போ வஞ்சரம் மீனுக்கு மசாலா தடவுறேன். ரொம்ப நேரம் நின்று சமைச்சனால கொஞ்ச நேரம் உட்காந்து மசாலா தடவலான்னு உட்காந்து மசாலா தடவிட்டு இருக்கேன். என்னம்மா எத்தனை பண்ணியிருக்க? இப்போதான் பாதி கூட பண்ணலை, அதுலேயே மசாலா தீர்ந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் மசாலாலாம் போடணும் போல. ஓகே ஓகே. ப்ரான் ரோஸ்ட்டு செய்யறதுக்கு ப்ரானையுமே கொஞ்சம் மேரினேட் பண்ணிட்டேன் மசாலா போட்டு. இது ஹனி சில்லி சிக்கன். ஃபஸ்ட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கும் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ரானுக்கு ப்ரான் ரோஸ்ட்டுக்கு ஆனியன் சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆனியன்ஸ் இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ப்ரான் எடுத்து போட்டுருவேன். இங்கே ஹனி சில்லி ஹனி கார்லிக் சிக்கனுக்காக சிக்கன் எல்லாம் நன்றாக வறுத்து கொண்டிருக்கிறேன். அவா பிரியாணி எப்படி இருந்துச்சு தங்கம்? எம்மியா இருந்துச்சா? அவா பிரியாணி எப்படி இருந்துச்சு? எம்மி எம்மி. எல்லாமே குக் பண்ண கையோடு எடுத்து ஹாட் பேக்கில் வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ண அப்படியே எடுத்து ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. க்ளோஸ்அப், வஞ்சரத்துக்கு ஒரு க்ளோஸ்அப் கொடுங்க. சிக்கன் ஃபுல்லாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஹனி கார்லிக் சிக்கன் செய்ய போகிறோம். ரியாக்ஷன் கொடுக்கணும், ஒரே போஸ்ட் கொடுக்காதீங்க, வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதுதான் சொல்லிட்டு இல்லை, மாமியார் மருமா சண்டை இல்லை, சமையல்